शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஆத்மாவோட நேச்சர் பற்றி பகவான் நமக்கு இப்போது சொல்லின்னு இருக்கார். ஸோ ஆத்மாவோட நேச்சரை பற்றி சொல்லும் பொழுது அது எப்படி அனாத்மாலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டு வரார். அதாவது இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஆத்மா வேறானது. ஆத்மா பாடி கிடையாது, ஆத்மா மைண்டு கிடையாது அப்படிங்கிறத நமக்கு கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கார். அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஆத்மா நித்யஹா அப்படின்னு பார்த்தோம். நித்யஹானா எப்பவும் இருந்துட்டே இருக்கக்கூடியது. ஆனால் இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அனித்தியம். இந்த உடம்பு வரும் போகும், ஆனால் ஆத்மா எப்பவும் இருக்கும். இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆத்மா சத்யஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா மட்டும்தான் இருக்குது உண்மையாக. இப்போ இந்த ஹோல் வேர்ல்டில் எது இருக்குது அப்படின்னா ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மட்டுமே இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு உடனே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அது புரியலன்னா உடனே பானை களிமண்ணை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். களிமண்ணால் இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஆனால் பானையினால் களிமண் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இப்போ ஆத்மாவுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, ஆனால் அனாத்மா என்ன பண்ணுறது? ஆத்மாவை சார்ந்து அனாத்மா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆத்மா சர்வகதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் அது இருக்குது. எப்படி ஆகாசம் ஆல் பர்வேடிங்கோ, ஸ்பேஸ் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, ஆனால் எவ்வளவோ ஆப்ஜெக்ட்ஸு இந்த ஸ்பேஸில் இருக்குது இல்லையா? நிறைய பொருள்கள் இந்த ஸ்பேஸில் இருக்குது. இப்போ பொருள்கள் அநேகம், ஆனால் ஆகாசம் ஏகம். அந்த மாதிரி எவ்வளவோ தேகங்கள் இருந்தாலும் ஆத்மா ஏகம். தேகம் அநேகம், ஆனால் ஆத்மா ஏகம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆத்மா அப்ரமேயா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு பொருளாக என்றைக்குமே அவைலபிளாக இருக்காது. இட் இஸ் நாட் அன்
ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை என்னால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, தொட முடியாது, டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு பண்ணுறோம்? நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் எதையாவது ஒரு விஷயத்தை வந்து பர்சீவ் பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு பேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது? சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் அதை பர்சீவ் பண்ண முடியாது. ஆத்மா ஒரு ஆப்ஜெக்டு கிடையாது. ஏன் அப்படின்னா எது எல்லாத்தையும் பர்சீவ் பண்ணுறதோ அது ஆத்மா. எது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அது ஆத்மா. அதனால் ஆத்மா எப்பயுமே எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸராக இருக்கும். ஒரு நாளைக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? கேமரா எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் எப்பயுமே அது வரவே வராது. இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஃபோன் வந்து அந்த ஃபோட்டோவில் ஒரு நாளைக்கும் இருக்கவே இருக்காது. அது மாதிரி இப்போ இந்த ஹோல் வேர்ல்டை வந்து நாம் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிக்சர் அப்படின்னு எடுத்துட்டா அதில் இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் எதை பண்ண முடியாது? ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்சர். அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆகாது. அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வேர்டுனா அப்ரமேயா அப்படின்னு பார்த்தோம். ஸோ நித்யா, சத்யா, சர்வகதா, அப்ரமேயா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கிருஷ்ணர்? ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணார். அப்படின்னா ஆத்மா எந்த ஆக்ஷனையும் பண்ணுறது இல்லை. ஆக்ஷனே அது பண்ணாது அப்படின்னு சொன்னால் ஆக்ஷனோட ரிசல்ட்டையும் அது வந்து அனுபவிக்கிறது இல்லை. அதனால ஆத்மா வந்து அகர்த்தா அபோக்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவுக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இப்போ போக்தா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. எதிர் பாப்பத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்லைனா புண்ணியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எப்போ எனக்கு பாப்ப புண்ணியம் வரும்? நான் ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணினா தான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான பாப்ப புண்ணியம் வரும். அப்போ ஆத்மா ஆக்ஷனே பண்ணுறதில்லை, அது அகர்த்தா. தேர்ஃபோர் அது அபோக்தா. அதனால அதுக்கு பாப்பமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இது வரைக்கும் தான் நாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் என்ன படிக்கணும்? இப்போ நம்ம 20 படிக்கணும். பேஜ் நம்பர் 43, 44. கரெக்டா? 42, 43. சாரி, 42, 43. ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட்லாம் படித்தா கூட அந்த டெக்ஸ்டிலலாம் வந்து இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி நாம் வந்து படிப்போம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். அதனால தான் இப்போது எப்படி ஆயிடுது அப்படின்னா, இது வரைக்கும் வேறு ஒரு மீட்டரில் சொன்னோம். இப்போ வந்து ஸ்லோகமே எப்படி இருக்கு? பெருசாக இருக்குது. அப்புறம் டியூனையும் நாம் வந்து இப்போது மாற்றிட்டோம். இப்போ இந்த மாதிரி எனி டெக்ஸ்ட்டில் திடீர்னு வந்து ஒரு டியூன் மாறுறது, மீட்டர் மாறுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா கவனித்து பாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ஆத்தர் என்ன பண்ணுவாள், டக்குன்னு அதோட டியூனை வந்து மாற்றிடுவாள். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து எக்ஸாக்டாக ஒரு உபனிஷத்துலேருந்து அப்படியே எடுக்கப்பட்ட ஸ்லோகம். கட்டோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி
யமதர்மராஜா தான் வந்து டீச்சர், நச்சிகேதஸ் அப்படிங்கிறவன் தான் ஸ்டூடெண்ட். அந்த உபனிஷத்தில் இந்த அப்படியே இந்த மந்திரமானது இருக்குது. அதை அப்படியே கிருஷ்ணர் எடுத்து இங்கே அவருடைய டீச்சிங்க்கு கோட் பண்ணுறார். அங்கே ஆனால் எப்படி வரும்னா, ந ஜாயத்தே மிரியத்தே வா விபஸ்சித்து அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நாயம் குதா சின்ன பபூவ கஷ்சித்து அப்படின்னு வரும். அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணகா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு அந்த மந்திரமானது இருக்கும். ஸோ உபனிஷத்தில் எக்ஸாக்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே எடுத்து கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே டீச்சிங்காக கொடுக்குறார். அதனால தான் உபனிஷத்ஸு, கீதோ உபனிஷத். இதுக்கு பேரே என்னது அப்படின்னா உபனிஷத் அப்படின்னு தான் பேர். சரி, இந்த ஸ்லோகத்துடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா, ஆத்மா நிர்விகாரா, அதை தான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறது. விகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சேஞ்சுன்னு அர்த்தம், மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ நிர் அப்படின்னு போட்டோன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃப்ரம், அது இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ நிர்விகாரன்னு சொன்னால் சேஞ்சு இல்லாத, மாறாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஷட் விகாரம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஷட் விகாரம் எதை சேர்ந்தது? ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஷட் விகாரம்னா 6 சேஞ்சஸ் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு இருக்குது அப்படின்னு நாம் வந்து படிச்சிருக்கோம். என்ன 6 விதமான சேஞ்சஸ்ஸு? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. அதுக்கு தான் தத்துவபோதா கிளாஸும் நீங்கள் வரணும். இன்றைக்கி கார்த்தால கிளாஸில் கூட நாங்கள் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தெரியலனா கூட இன்னைக்கு காத்தால கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 6 விதமான மாறுதல்கள் இந்த உடம்புக்கு இருக்குது. அஸ்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மாவோட வயத்தில் இருக்கிறதுக்கு பேர் அஸ்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? ஜாயத்தே, அந்த குழந்தை பிறக்கிறது, இந்த ஸ்தூல சரீரம் இப்போது பிறக்கிறது. அதுக்கப்புறம் வர்த்ததே, வர்த்ததேனா க்ரோத். இப்போ வந்து இந்த குழந்தையிலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் அந்த சரீரம் வந்து வளருறது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகுறது? வர்த்ததேக்கு அப்புறம் என்னது? விபரிணமத்தே அப்படின்னா நோ சேஞ்ச், க்ரோத்தும் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து தேய்மானமும் இருக்காது. ஒரு 20 to 40 years, இப்போ 40 years தான். முன்னாடி காலத்தில் ப்ராபப்ளி 20 to 50 years, 60 years வரைக்கும் கூட சொல்லலாம். இப்போ வந்து 20லேருந்து 40 வரைக்கும் எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் இருக்கிறத விபரிணமத்தே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 40 வயசுக்கு மேலே என்ன ஆகிறது? தேய்மானம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பேர் அபக்ஷீயத்தே அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அபக்ஷீயத்தே முடியும் பொழுது என்ன ஆகிடும்? வினஷ்யதி, மரணம். அதான் வந்து நம்மளுடைய பாடியுடைய லாஸ்ட் சேஞ்ச் என்னதுன்னா மரணம். ஸோ ஒரு 60-70 வயசுலாம் ஆச்சுன்னா நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் இல்லையா? ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி 2 படிக்கட்டாக தாவிலாம் ஏறி இருப்போம். ஒரு 50 வயசு ஆனாலே இப்போது ஒரு படிக்கட்லேயே 2 காலை வச்சு நிதானமாக எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை வந்து ஜரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓல்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் வந்து ஜரா அப்படின்னு பேர். இப்போ அந்த ஜராவோட எண்டு தான் வந்து மரணம். இந்த 6 மாடிஃபிகேஷன்ஸும் இந்த சரீரத்துக்கு இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு இந்த 6 மாடிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ அது பிறக்கிறதே இல்லை, அது வளர்றதும் இல்லை, அது தேயறதும் இல்லை, அழியறதும் இல்லை. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட எசன்ஸ். ஸோ என்ன சொல்கிறது? ந ஜாயத்தே. ஜாயத்தே அப்படின்னு சொன்னால் பிறக்கிறதுன்னு அர்த்தம். ந ஜாயத்தே அப்படின்னா பிறக்கலை, அது பிறக்கிறது இல்லை. அந்த பிறப்பு அந்த விஷயம் எல்லாம் வந்து இந்த சரீரத்துக்கு தான் இருக்குது, ஸ்தூல சரீரத்துக்கு தான் இருக்குது, ஆத்மாக்கு இல்லை. இப்போ ந ஜாயத்தே அப்படின்னு சொன்னால் ந மிரியத்தே, பிறக்கவே இல்லை. பிறக்கவே இல்லைன்னா அது என்ன ஆகவும் ஆகாது, இறக்கிறதும் இல்லை. கதாச்சித்து அப்படின்னு சொன்னால் அட் எனி டைம்
எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். அயம் ந பூத்வா. இப்போ நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரலை, ஒரு ஆத்மா ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரலை. ஏன்னா இட் இஸ் நெவர் பார்ன் அப்படின்னு சொல்கிறோம். ந பவிதா, அது ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் காணாமல் போக போகிறதும் இல்லை, டிஸப்பியர் ஆக போகிறதும் இல்லை. அப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் வரலை, ஒரு பர்டிகுலர் டைமில் அது அழிய போகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஆல் த டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அஜஹா, அஜஹா அப்படின்னு சொன்னாலும் பிறக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். நித்யஹா அப்படின்னா எப்பவுமே இருக்குது. ஸோ அஜஹானா பர்த்லெஸ், நித்யஹானா இந்த இடத்துல டெத்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னா அபக்ஷீய ரஹிதா, அபக்ஷீயன்னு ஒரு சேஞ்ச் பார்த்தோம்ல, அது வந்து ஆத்மாவுக்கு இல்லை. அதுக்கு வயசெல்லாம் ஆகுமா அப்படின்னா வயசெல்லாம் ஆகாது. அதனால அது புராணஹா, ஓல்டஸ்ட்டு. அதுக்கு வயசு புதுசாக ஆகுமா அப்படின்னா வயசெல்லாம் அதுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா அது எப்போலேருந்தோ இருந்துட்டே இருக்கு. ஸோ ஜன்மரஹிதா, விருத்திரஹிதா, விருத்தினா க்ரோத், விருத்திரஹிதா, அபக்ஷீயரஹிதா, விநாசரஹிதா. விநாசனா அழிவு, அழிவு அதுக்கு இல்லை. இது எதுவுமே வந்து ஆத்மாவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இப்போ சப்போஸ் உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னால் உடம்பு டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும் இல்லையா அந்த டிசீஸ்னால். எய்தர் உடம்பு வந்து ரொம்ப குண்டாகும், இல்லைனா ரொம்ப ஒல்லியாகும், இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இந்த உடம்புக்கு ஏற்படும். ஹன்யத்தே அப்படின்னு சொன்னால் அஃபெக்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ உடம்பு அஃபெக்ட் ஆகும், ஆனால் ஆத்மா ந ஹன்யத்தே, ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறது இல்லை. இப்போ பாடி வேணால் அவுட் ஆஃப் ஷேப் போகும், அதுக்கப்புறம் நாம் வந்து அதை ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்கு கஷ்டப்படணும், அப்புறம் அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் படாத பாடுபடணும். ஆனால் ஆத்மாவுக்கு நாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவை இல்லை. ஏன்? ஆத்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேப்பே கிடையாது, ஃபார்மே அதுக்கு இல்லை. ஸோ உடம்புக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் ஏற்படலாம், ஆனால் ஆத்மாவுக்கு எந்த சேஞ்சும் ஏற்படுறது இல்லை. இப்போ நம்ம உடனே என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லைட். இப்போ லைட்டு இந்த என்டையர் பாடியை பெர்வேட் பண்ணுறது இல்லையா, இந்த பாடிக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் இப்போ நடக்கிறது. இந்த சேஞ்செல்லாம் ஏதாவது லைட்டை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா, இப்போ என்னோடய கையில் வந்து ஏதாவது நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டு பண்ணின இடத்துக்கு மேலே கூட தான் லைட்டு பர்வேட் ஆகும். ஆனால் அந்த கட்டு வந்து லைட்டை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. அப்போ பாடிக்கு சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், ஆனால் அது ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணாது. இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னா மூவி ஸ்க்ரீன். மூவியில் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனால் அது ஸ்க்ரீனை வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்க்ரீனை அது பாதிக்காது. இப்போ ஆத்மா வந்து ஸ்க்ரீன் மாதிரி, அனாத்மா வந்து சினிமா மாதிரி. நாம் வந்து இப்படியும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம், ஆஃபன் கோட்டட் ஸ்லோகம். இதை வந்து முடிஞ்சதுன்னா மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஆத்மாவுடைய நேச்சர் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தின்ட்டேல் அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 21. வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? வேத அப்படின்னு சொல்கிறார். வேத அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கணும். ஒரு சீரியஸ் வேதாந்தா ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வந்து வேதாந்தம் படிக்கிறதுல தீவிர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் வந்து
நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாளோ அவள்லாம் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஆத்மாவை பற்றி அவள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வேத அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரிக் யஜுர் சாம இல்லை. ஏன்னா ஜென்ரலாக வந்து வேத அப்படின்னா நம்ம வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல வேத அப்படின்னு சொன்னால் டு நோ, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். எதை தெரிஞ்சுக்கணும்? ஆத்மானம், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஆத்மா இது? அவிநாசினம், நித்தியம், அஜம், அவ்யயம். அவிநாஷி ஆல்ரெடி நாம் வந்து பார்த்த விஷயம்தான். அவிநாஷி அப்படின்னா என்ன அர்த்தம்? அழியாதது. அதனால தான் அது வந்து அழியாததுனால தான் அது எப்படி இருக்குது? நித்தியமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இன்டர்ட்வைன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார்த்தையுமே இதனால அது அதனால இது அப்படின்னு நாம் அதை கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அஜம் அப்படின்னு சொன்னால் பிறக்கவே இல்லை, ஜன்மாவே அதுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடிக்கு ஜன்மா இருக்கா இல்லையா? இந்த சரீரத்துக்கு ஜன்மா இருக்கா, ஆனால் ஆத்மாவுக்கு ஜன்மா இல்லை. அஜஹா. அதுக்கப்புறம் என்னது? அவ்யயம். அவ்யயம் அப்படின்னு சொன்னால் தேய்மானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். விய அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போகும்ல. இப்போ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேயறதில்ல. இப்போ முட்டிலாம் எப்படி ஒரே நாள்லேயே மொத்தமாக தேஞ்சு போயிடாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் விய. இப்போ நம்மளுடைய பணம்லாம் நம்ம சம்பாதிச்சு வச்ச பணம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன ஆகுறது? கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுல. அதுக்கு பேர் விய அப்படின்னு பேர். அப்போ அவ்யய அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒரு நாள் இல்லாமல் போயிடுமானா அந்த மாதிரியெல்லாம் ஆத்மாவுக்கு ஆகாது. தேய்மானம்லாம் அதுக்கு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாவை இந்த பர்சன் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஸோ இங்கே இந்த தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 2 ஸ்டேஜஸில் இந்த தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ண தெரிஞ்சுருக்கணும்? நம்மளுக்கு இந்த பாடியையும் ஆத்மாவையும் நம்மளுக்கு பிரித்து பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். பிரித்து பார்க்கறதுனா ஃபிசிக்கலாக பிரித்து பார்க்கறது இல்லை. புத்தியில் நம்மளால் வந்து ஆத்மா வேற, இந்த சரீரம் வேற அப்படின்னு நம்மளால் வந்து பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி ஆனது இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஆத்மான்னு ஒரு புது வார்த்தை கேட்ட உடனே என்ன நினச்சிப்போம்? ஓ, ஆத்மா வந்து இந்த பாடியோட ஏதோ ஒரு பார்ட்டு போல் இருக்குது. நமக்கு வேணால் அதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பார்ட்டு இந்த உடம்புல ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படின்னு நாம் ஃபஸ்ட்டு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ராங் அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல நாம் எடுக்கணும். எப்போது அது ரிமூவ் ஆகும்? கேட்க நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆத்மா அப்படிங்கிறது இந்த சரீரத்தோட ஒரு பார்ட் இல்லை, ஆனால் அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. எப்படி வந்து இந்த லைட்டு இப்போ என்னோடய கையோட பார்ட்டா லைட் இல்லாமல் என் கையை பார்க்க முடியாது. லைட்டு இப்போ என்னோடய கையை பர்வேடு பண்ணியிருக்கு, முழுக்க வியாபிச்சிருக்கு. ஆனால் லைட்டு வந்து என் கையோடைய ஒரு அங்கமா அப்படின்னு கேட்டால் லைட் என் கையோட ஒரு அங்கம் இல்லை. ஆனால் லைட் எப்படிப்பட்டது? ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. ஆனால் லைட்டும் என் கையும் இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகியிருக்கு. லைட்டையும் கையையும் நம்மளால் ஃபிசிக்கலாக பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் லைட்டு வேற கை வேற அப்படின்னு நம்மளால் புத்தியில் இப்போது பிரித்து பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாவும் இந்த சரீரமும் ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகியிருக்கு. அதை ஃபிசிக்கலாக நம்மளால் பிரிக்கவே முடியாது. ஆனால் புத்தியில் ஆத்மாங்கிறது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அந்த ஆத்மா இப்போ இந்த சரீரம் முழுக்க வியாபிச்சு இருக்குது. அது சரீரத்தினோட ஒரு அங்கம் இல்லை அப்படின்னு நாம் ஃபஸ்ட்டு புத்தியில் அதை பிரித்து பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? இந்த சரீரத்தையும் சைத்தன்யத்தையும்
சைத்தன்யம்னு ஆத்மா, சரியா? சரீரத்தையும் சைத்தன்யத்தையும் இப்போ பிரித்த உடனே இது ரெண்டில் நான் யார், அதுவும் கரெக்டாக நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தெரியணும். இப்போ நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா நானுன்னு அர்த்தம். செல்ஃப், அதான் ஆத்மாங்கிற வார்த்தைக்கு அவட ஒரிஜினல் அர்த்தம். இப்போ நான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அந்த சொல் நம்மளுடைய சிந்தனைக்கு வரும் பொழுது எது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது? இந்த பாடி தான் முதல்ல கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரிச்சிருக்கோம். இந்த பாடியையும் ஆத்மாவையும் இப்போ நாம் புத்தியில் கரெக்டாக பிரிச்சுட்டோம். இப்போ நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நானை எதுக்கு கீழே நான் ப்ளேஸ் பண்ணுவேன்? பாடிக்கு கீழே போடுவேனா இல்லைனா ஆத்மாவுக்கு கீழே போடுவேனா? இந்த பாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் நம்மளுக்கு, ரொம்ப ப்ரிஷியஸு, எல்லாம் சூப்பராக பார்த்துக்கலாம், உடம்ப எல்லாமே ரைட்டு. ஆனால் இந்த பாடி எப்போ பாரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கே நம்மளுக்கு இல்லை? அப்புறம் ஒரு நாள் இல்லாமல் வேற போகிறதே. அழிஞ்சு போகிற இந்த பாடியை யாராவது நான் அப்படின்னு சொல்லுவாளா? அதனால நம்மளோட எய்மே என்ன, நம்ம எதுக்காக வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாடியை நான் அப்படின்னு தானே உலகமே சொல்லின்னு இருக்கேன். அதுக்கு எதுக்கு வேதாந்தம் படிக்கணும்? படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் தான் இந்த பாடி. இப்போ வேதாந்தம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லி கொடுத்ததுன்னா வேதாந்தம் தேவையே இல்லையே, இல்லையா? நீ தப்பாக நினச்சின்னு இருக்கியே, அதை ட்ராப் பண்ணு. இப்போ நான் உனக்கு கரெக்டான நானை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த பாடி தான் நானுன்னு சொல்கிறத ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ என்ன கிளைம் பண்ணிக்கணும்? நாம் ஆத்மா தான் நான். அப்போ இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இந்த பாடி நானுன்னு சொல்கிறத விட்டுட்டு இப்போ ஆத்மா தான் நான் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து இப்படின்றதுக்குள்ளே நடக்கிற விஷயமானா அது அப்படின்னு நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்? அனந்த கோட்டி ஜென்மமாக நான் தான் இந்த சரீரம் அப்படிங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் கண்டினியூவஸாக எடுத்துன்னு வந்துட்டே இருக்கேன். அதனால தான் எனக்கு ஜென்மா ஆஃப்டர் ஜென்மா கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஜென்மாவில் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன், அது நான் கிடையாது அப்படின்னு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக என்னால் அந்த ஷிஃப்ட்டை பண்ண முடியுமானா ஈஸியாக பண்ண முடியாது. இட் வில் டேக் சம் டைம், நிறைய டைம் இன்ஃபேக்ட் அதுக்கு நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டெய்லி எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ஒரு 10 நிமிஷமாவது டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போது இந்த உடம்பை பார்த்து சொல்லணும், ஹே உடம்பே, நான் உன்னை டெம்பரரியாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்னை டெம்பரரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரியறது நான் அந்த உடம்பு இல்லை. நான் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ வந்து இந்த ஓஷியன்லாம் இருக்குல்ல, இந்த அண்டார்டிக் ஓஷன், நார்டிக் ஓஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் வந்து ஐஸு கட்டியிருக்கும், ஐஸ்பர்க்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாள். அப்போ அதை எங்கேருந்து வந்தது அந்த ஐஸ்பர்கு? அதே ஜலத்திலேருந்தே அந்த ஐஸ்பர்க் வந்திருக்கு. அப்புறம் அதே ஜலத்திலேயே அது ஃப்ளோட் ஆகிறது. அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் அது அதே ஜலத்திலேயே வந்து மர்ஜும் ஆக போகிறது. அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் பாடி பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. அப்புறம் பஞ்சபூதத்துக்கிட்டேயே அது ஒரு நாளைக்கு போய் சேர போகிறது, அதில் மர்ஜ் ஆக போகிறது. அதனால இந்த சரீரம் மேட்டரை சேர்ந்தது, அனாத்மாவை சேர்ந்தது. ஆனால் நான் யார்? கான்ஷியஸ்னஸ், ஆத்மா. அது இந்த பாடியில் இருக்குது. கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியில் இருக்குது. ஆனால் இந்த பாடி அழிஞ்சு போனாலும் நான் கண்டினியூவஸாக இருந்துட்டே இருப்பேன், எனக்கு அழிவு இல்லை. இப்படி உட்கார்ந்து நாம் யோசித்தோன்னா
அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இப்படிலாம் நம்ம யோசிக்கணுன்னா ஃபஸ்ட் இந்த விஷயங்களெல்லாம் நாம் முதல்ல காதில் கேட்டிருக்கணும். இதெல்லாம் கேட்டிருந்தால் தான் நம்மளால் மறுபடியும் போய் உட்காந்து கேட்ட விஷயத்தை ரீவைண்டு பண்ணி திருப்பி பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு தடவை கேட்குறோம்ல, அதுக்கு பேர் ஸ்ரவணம். ஒரே ஒரு வாட்டி கேட்ட உடனே கரெக்டாக போய் ஞாபகம் வச்சுட்டு நம்மளால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ரிப்பீட்டடாக கேட்கணும். அதுக்கு பேர் மனனம் அப்படின்னு பேர். அதுக்கு தான் நம்ம ப்ரீமியர்லாம் எதுக்கு போடுறோம்? திருப்பியும் இந்த விஷயத்தையே கேட்டால் தான். இப்போ நம்ம ஸ்கூலில் 1+1 2 அப்படின்னு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இல்லைன்னா நம்மளால் 1+1 2 அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட சொல்ல முடியாது. ரிப்பீட்டடாக, ஏன்னா அதான் ஃபேக்ட்டு. அது ரிப்பீட்டடாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நம்மளால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேயோ 4th ஸ்டாண்டர்ட்லேயோ கண்ணை மூடின்னு 1+1 2 அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக கேட்டால் தான் நம்மளால் ஸ்பான்டேனியஸாக, நீ எதை கிளைம் பண்ணுவ? பாடியை கிளைம் பண்ணுவியா, ஆத்மாவை கிளைம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் ஆத்மாவை கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? ஸ்ரவணமாக இருக்கணும், மனனமாக இருக்கணும், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீ இந்த சரீரம்னு சொல்கிறியே, அது நீ கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? ஏன்னா இந்த சரீரம் பிறக்கிறது இறக்கிறது, இது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது, பஞ்சபூதத்துக்கே அது மறுபடியும் போயிட போகிறது. ஆனால் ஆத்மாவாகிய நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நித்யஹா, சத்யஹா, சர்வகதா, அப்பிரமேயா அப்படின்னு எல்லாம் நாம் உட்காந்துட்டு ஒரு வாட்டியும் சொல்லி பார்க்கணும். இப்படியே மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த ஷிஃப்ட் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸ்பான்டேனியஸாக, நேச்சுரலாக அந்த ஷிஃப்டிங் இப்போது நடக்கும். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல். இப்போ சொல்கிறோம்ல, நீ யாருன்னு கேட்டால் நான் இந்த பாடி, அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ. அப்படி யாரையாவது கேட்டு சொல்கிறோமா? ஏதோட ஹெல்ப்பையாவது எடுத்துக்கிறோமா? ஸ்பான்டேனியஸாக இப்போ சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக நம்மளால் அகம் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த நாலேஜ் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உள்ளே போயிருந்ததுன்னா நம்மளால் அகம் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? இப்போ நம்ம பேரை எப்படி சொல்கிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் நம்மளை அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு நம்மளோட மனசில் போய் இதுதான் நீ தான் அது அப்படின்னு ஆழமாக பதியறது இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயத்தை அகம் ஆத்மா அப்படிங்கிறது நன்னா நம்மளுக்கு உள்வாங்கி அதை நன்னா நாம் மனசில் பதிய வச்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்? ஆத்மா அகர்த்தாவான், ஆத்மா அபோக்தாவான் அப்படியெல்லாம் கிளாஸில் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவேன். ஒன்ஸ் எனக்கு நான் தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிடுத்துனா இப்போ என்ன சொல்லுவேன்? நான் அகர்த்தா, நான் அபோக்தா. அப்போது 12வது ஸ்லோகத்துலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆத்மாவோடதுன்னு நாம் படித்தோமோ அதெல்லாம் இப்போ என்ன ஆகிடும்? என்னோட ஃபீச்சர்ஸ். அப்போ அகம் நித்யஹா, நான் அழியாதவன், அகம் சத்யஹா, அகம் சர்வகதா, அகம் அப்பிரமேயா, அகம் நிர்விகாரஹா, எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, அகம் அகர்த்தா, அகம் அபோக்தா. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் 2வது லைனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? ஹே பார்த்த சஹ புருஷா கதம், எப்படி அந்த பர்சன் கர்த்தாவாக இருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார். எந்த பர்சன்? யார் ஆத்மாவை அகம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காளோ அந்த பர்சன் எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும்? கிளைம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்கிறோம். யாரால் அகம் ஆத்மான்னு கிளைம் பண்ண முடியும்? யாருக்கு ஞானம் இருக்கோ, இந்த ஆத்ம ஞானம் இருக்கோ அவளால் தான் அகம் ஆத்மான்னு சொல்ல முடியும். ஆத்ம ஞானம் இருக்கிற பர்சனை நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஞானி எப்படி தன்னை கர்த்தா அப்படின்னு சொல்லுவான்னு இங்கே கிருஷ்ணர் கேட்குறார். இப்போ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே 2 டைப் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் ஆக்ஷன், இன்னொன்று
இன்டைரக்ட் ஆக்ஷன். இப்போ நானே அந்த ஆக்ஷனை பண்ணினேன்னா டைரெக்டாக நான் அந்த ஆக்ஷனை பண்ணுறேன், அதனால் எனக்கு பேர் வந்து கர்த்தா அப்படின்னு பேர். இப்போ நான் பண்ணாமல் இன்னொருத்தரை அந்த ஆக்ஷனை நான் சப்போஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னால் அது இன்டைரக்ட் ஆக்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஆக்ஷனுக்கு கீழே தான் வரும். ரெண்டுத்துக்கும் கர்ம பலம் உண்டு. இப்போ ஒரு பர்சன் வந்து தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பாப்பம் ஏற்பட போகுது. ஆனால் அந்த பர்சன் தப்பு பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் அந்த பர்சனை வந்து தூண்டி விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கும் வந்து பாப்பம் இப்போது ஏற்படும். இப்போ நம்ம நினைக்கலாம், ஓ ஆத்மா எந்த ஆக்ஷனும் பண்ணாது, ஓகே அகர்த்தா. ஒருவேளை ஆத்மா சும்மா இருந்துட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நீ பண்ண அப்படின்னு தூண்டி விடுறதா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வந்தால் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த மாதிரியும் ஆத்மா எதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ டைரெக்டாகவும் அது எந்த ஆக்ஷனையும் பண்ணலை, இன்டைரக்டாக யாரையும் அது எந்த ஆக்ஷனையும் பண்ணவும் வைக்கலை. ஸோ டைரெக்டாக பண்ண கர்த்தா, இன்டைரக்டாக நான் இன்னொருத்தரை பண்ண வச்சேன்னா எனக்கு பேர் காரயிதா அப்படின்னு பேர். நானே பண்ணால் கர்த்தா, வேறு யாரையாவது பண்ண வச்சா காரயிதா. இப்போ ஆஃபீஸில் பாஸ் இருப்பால்ல, பாஸ் யாருன்னா காரயிதா. ஏன்னா இதை பண்ணு அதை பண்ணு, அவர் ஒரு வேலையும் பண்ண மாட்டார், ஆனால் நம்மளை வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்மக்கிட்ட வேலையெல்லாம் வாங்குறாரு இல்லையா, நம்மளை வேலை பண்ண வைக்கிறாருல, அதனால் அவர் வந்து காரயிதா. சரி, ஆத்மா கர்த்தாவா காரயிதாவா அப்படின்னா ரெண்டுமே இல்லை. ஸோ கதம் சப்புருஷ ஹந்திம், எப்படி ஆத்மாவால் யாரையாவது கொல்ல முடியும், ஹந்திம்னா கொல்றது, கம் காதயத்திம் யாரையாவது எப்படி அது கொல்ல தூண்டும் அப்படின்னு இங்கே கேட்குறார். ஏன் மறுபடியும் கிருஷ்ணர் கொலை அதை பற்றியே பேசுகிறார், கொல்றது? ஏன்னா இப்போது இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை வச்சு கிருஷ்ணர் வந்து ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறாரு. ஏன்னா குருக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கொலை அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை எடுத்து எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கிறார். உங்களுக்கு என்ன ஆக்ஷன் வேணாலும் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஆத்மா சமையல் பண்ணுறதும் இல்லை, சமையல் பண்ண தூண்டுவதும் இல்லை. ஆத்மா ஆஃபீஸ் போவதும் இல்லை, ஆஃபீஸ் போவதற்கு தூண்டுவதும் இல்லை. அப்படின்னு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆக்ஷனை வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டவா எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும், அதுதான் கிருஷ்ணர் இங்கே கேட்குறார். ஸோ எப்படி போக்தாவாக இருக்க முடியும்? ஸோ அகம் அகர்த்தா அகம் அபோக்தா அப்படின்னு தெரிஞ்சிடுத்துனா ஐ ஆம் அ ஃப்ரீ பர்சன். எனக்கு பாப்பம் ஏது, எனக்கு புண்ணியம் ஏது? பாப்பமும் இல்லை புண்ணியமும் இல்லைன்னா எனக்கு புனர்ஜென்மாவும் கிடையாது. ஸோ எப்படி ஏன் புனர்ஜென்மா இல்லை அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தேர்ஃபோர் எனக்கு புனர்ஜென்மா இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அகம் ஆத்மா, ஆத்மா பிறக்கவே இல்லை, ஆத்மா இறக்கிறதும் இல்லை, அதனால் எனக்கு புனர்ஜென்மாவும் இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 22. வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சய்யாதி நவானி தேஹி. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து புனர்ஜென்மா பற்றியும் மரணம் பற்றியும் நமக்கு சொல்கிறார். ஸோ மரணம்னா என்ன, புனர்ஜென்மானா என்ன, மரணம்ங்கிற ஈவெண்ட்டும் போது என்ன ஆகிறது, அப்புறம் புனர்ஜென்மா அப்படிங்கிற ஈவெண்ட்டும் போது என்ன ஆகிறது, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகிறது, அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார் மரணம் அண்டு புனர்ஜென்மா ரெண்டுமே எப்படிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிறோம்ல
அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் தான் மரணமும் புனர்ஜென்மாவும் அப்படின்னு கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். ட்ரெஸ் அப்படின்னு சொன்னோன்னா, வாட் இஸ் ட்ரெஸ்ஸு? இந்த தேகத்தை நாம் வந்து கவர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் ட்ரெஸ்ஸு, ஒரு கவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேனா இல்லையா? இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கிறோம்ல, இப்போ போன உடனே வேறு ட்ரெஸ்ஸு நீங்கள் மாற்றிண்டேல் அப்படின்னா, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன், ட்ரெஸ்ஸு மாற்றினதுக்கப்புறமும் நான் இருக்கேன். சரி, இந்த ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுனால எனக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகிறதா அப்படின்னா, எனக்கு எந்த விதமான சேஞ்சும் அதில் ஏற்படுறது இல்லை. நான் வந்து இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன்னு சொல்லுவேன் தவிர நானே மாறிட்டேன் அப்படின்னு நாம் யாரும் வந்து சொல்கிறது இல்லை. அது மாதிரி இப்போது ஒரு ஜீவா பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவா புது ட்ரெஸ் போட்டுண்டு வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆற்றுல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இல்லையா? அந்த அம்மா அப்பா பின் என்ன பண்ணுறா, வெறும் ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் காரணமாக இருக்கா இல்லையா? அதை தான் புது ட்ரெஸ் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ ஒரு ஜீவா இந்த தேகத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா, ஜீவா இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற புது ட்ரெஸ்ஸை அது போட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தமாகிறது. சரி, அந்த ட்ரெஸ் எவ்வளோ காலம் இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். சில பேர் என்ன பண்ணுவான், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெஸ் மாற்றுவா. இல்லை சில பேர் ஒரு நாளைக்கே 2-3 வாட்டி ட்ரெஸ்ஸு மாற்றிப்பா. இல்லைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிப்பா. நீங்கள் வந்து கோல்டு கண்ட்ரீஸ்லலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, குளிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வரவே வராதுல்ல. அது மாதிரி இந்த ஜீவா இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை, புது ட்ரெஸ்ஸை போட்டுண்டு வந்திருக்கு. கொஞ்ச காலம் இந்த ட்ரெஸ்ஸோடு அது இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? ஜீவாவுக்கு போர் அடிச்சிடும். போர் அடித்த உடனே வேறு ட்ரெஸ்ஸு போட்டுண்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாட் வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வேறு ஒரு புது ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறது. அப்படின்னா வேறு ஒரு புது தேகத்தை அது வந்து எடுத்துக்கிறது. ஸோ போர் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? இந்த ட்ரெஸ்ஸு வந்து பழசாக எடுத்து அப்படின்னு சொன்னால், அதான் இங்கே ஜீர்ணானி அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா? வாசாம்சி ஜீர்ணானி விகாய எப்படி போட்டுக்கணும்னா, ஜீர்ணானி வாசாம்சி விகாய. ஜீர்ணானி அப்படின்னா கிழிஞ்சு போன, நஞ்சு போன அப்படின்னு அர்த்தம். வாசாம்சின்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். ஜீர்ணானி வாசாம்சி கிழிஞ்சு போன, நஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸை விகாய விட்டுட்டோ, ட்ராப் பண்ணிட்டு. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ ஓன் அவுட் ட்ரெஸ்ஸை இந்த ஜீவா வந்து தூக்கி போட்டுட்டு, ஏன் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்போது ஓன் அவுட் ஆகிடுது, ஒரு கிழிஞ்சு போயிடுது. அவ்வளோ வாட்டி நான் வந்து அதை யூஸ் பண்ணி தோச்சு காய வச்சு அதை வந்து நான் ஒரு நாள் வந்து கிழிச்சுடுறேன் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுனால இட் கேன் நோ லாங்கர் சர்வ் தி பர்பஸ். இனிமேல் அது எனக்கு யூஸ் ஆகாது. அந்த மாதிரி இந்த சரீரம் நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன கர்மாவோ அந்த கர்மா முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், இனிமே இந்த சரீரம் இருந்து நான் அனுபவிக்க வேண்டிய சுகமோ துக்கமோ எதுவும் இல்லை அப்படின்னு ஆயிடுத்துனா, இந்த சரீரம் வந்து இப்போது ட்ராப் ஆகிடுறது. இப்போ வேறு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறோம் இல்லையா? இப்போ ஜீர்ணானி வாசாம்சி விகாய என்ன பண்ணுறோம், நவானி அபராணி கிருண்ணாதி. நவன புதுசு, நவானி அபராணி வேறு ஒரு, அபராணினா வேறு ஒரு புது ட்ரெஸ்ஸை நாம் வந்து கிருண்ணாதி போட்டுக்கிறோம். எப்படி வந்து இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரோம் இல்லையா? இந்த ஜீவா என்ன பண்ணுறது, அது மாதிரி இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல சரீரம் தன்னோட பர்பஸை முடித்த உடனே இனிமே எனக்கு இது
தேவையில்லை அப்படின்னு ஆன உடனே அந்த சரீரத்தை ட்ராப் பண்ணிவிட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது. எப்படி தாத்தா? ஷரீராணி ஜீர்ணாணி விகாய, இந்த சரீரம் நஞ்சு போன உடனே இதை விட்டுட்டு நஞ்சு போன இந்த உடம்பை ட்ராப் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் போய், இப்போ ஃபிசிக்கல் பாடி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா கண்ணுக்கும் தெரிகிறோம் இல்லையா? இப்போ விசிபிளாக ஏன் இருக்கும்? ஸ்தூல சரீரம் இருக்கிறதுனால தான். இப்போ ஸ்தூல சரீரம் போயிடுத்துன்னா சூக்ஷ்ம சரீரம் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது, இன்விசிபிளாக இருப்போம். அப்போ என்ன பண்ணுறோம் நம்மனா, பகவானுடைய க்ரீன் ரூம்குள்ளே போய்ட்றோம். இந்த தேகம் போயிடுத்துன்னா இந்த சரீரத்தை ட்ராப் பண்ண உடனே இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுறது? பகவானுடைய க்ரீன் ரூம்குள்ளே போய்டுறது. பகவானுடைய வார்ட்ரோப்பில் எக்கச்சக்கமான ஸ்தூல சரீரங்கள் அவர் வச்சுட்டுருக்கார். அப்போது அடுத்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்தூல சரீரம் நமக்கு கிடைக்கிறது. மனுஷன் மட்டும் இல்லை, பூச்சியோ புழுவோ எலியோ காக்காவோ என்னெல்லாம் சரீரம் உண்டோ அத்தனையும் பகவான் அவருடைய வார்ட்ரோப்பில் வச்சுட்டுருப்பார். அப்போ எப்படி அந்த ரூம்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோமோ அந்த மாதிரி யார் கண்ணுக்கும் இப்போ நம்ம தெரியாமல் ஒரு புது சரீரத்தை எடுத்துட்டு வந்த உடனே அடுத்தவா கண்ணுக்கெல்லாம் இப்போ நம்ம தெரிய ஆரம்பிக்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ ததா ஜீர்ணானி ஷரீராணி விகாய அந்யானி சையாதி, இன்னொரு சரீரத்தை இந்த தேகி எடுத்துக்கிறான். தேகத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு பேர் தேகி அப்படின்னு பேர். எடுத்த உடனே என்ன ஆகிறது? மறுபடியும் சுக துக்கத்தை இவன் இந்த தேகம் மூலமாக அனுபவிக்கிறான். இப்படி தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஜென்ம ஜென்மமாக டிஃப்ரெண்ட் பாடிஸை நாம் எடுத்து அது செத்து போய் மறுபடியும் இன்னொரு பாடி எடுத்து அது செத்து போய் இப்போ கரண்ட்டாக நமக்கு இந்த மனுஷ சரீரம் இருக்குது. ஸோ இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற சைக்கிளில் இவ்வளோ நாள் நாம் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைக்கிள் இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை ரெண்டு ஆங்கிளில் நாம் அனலைஸ் பண்ணலாம். ஷரீரத்ரயம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஷரீரத்ரயம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்போது இந்த இண்டிவிஜுவல் எடுத்துட்டா இண்டிவிஜுவல் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மான்னு பார்த்துருக்கோம். அந்த அனாத்மாவை ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு எடுத்துட்டா இப்போ ஸ்தூல சரீரம் ப்ளஸ் சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் காரண சரீரம் ப்ளஸ் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல். கரெக்டாக? இப்போது இந்த மூணு காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ப்ளஸ் ஆத்மா. இப்போ டெத் அப்படின்னு சொன்னால் இப்போ மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் ப்ளஸ் ஆத்மா இருக்குது. இப்போ டெத் அப்படிங்கிற ஈவெண்ட் நடக்கும் பொழுது எந்த காம்பனண்ட் போய்டுறது? சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? சூக்ஷ்ம சரீரம் இறக்கிறது இல்லை, அது கண்டினியூ ஆகும். இப்போ டெத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஸ்தூல சரீரம் மட்டும் இப்போ அழிஞ்சு போகிறது. அப்போது என்ன இருக்கும்? சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஆத்மா இது கண்டினியூ ஆகும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணி, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் இருக்கும். அந்த வாசனாஸ்லாம் ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? இன்னைக்கு காத்தால கிளாஸில் கூட வந்தது. வாசனா இதெல்லாம் இருக்கும். இந்த காரண சரீரம் இருக்கு இல்லையா? இந்த காரண சரீரத்தில் தான் நம்மளுடைய சஞ்சித பாப புண்ணியம் இருக்கும். எத்தனையோ ஜென்மமாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மூட்டை இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? அந்த பாப புண்ணியம்னா காரண சரீரத்தில் இருக்குது. அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் அது அவைலபிளாக இருக்குது. இன்னும் வெளில சுகமாகவோ துக்கமாகவோ எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இன்னும் அது ரெடி ஆகாத ஒரு ஃபார்மில் காரண சரீரத்தில் அது இருக்குது. அப்போ சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஆத்மா இது மூணும் கண்டினியூ ஆகும். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரத்தை சேர்த்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்றது மட்டும் நாம் இப்போது வச்சுக்கலாம்.
அப்போ சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூ ஆகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் என்ன பண்ணுறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணுறது. சூக்ஷ்ம அப்படின்னு சொன்னாலே இன்விசிபிள், அதை யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால அது இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டவுட் வந்ததுன்னா நம்ம என்ன கேட்டுக்கணும், நம்மளையே நமக்கு கூட தான் அறிவு இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் யாராலையும் அதை பார்க்க முடியாது, ஆனால் அறிவு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்க முடியாது, ஆனால் அது கண்டினியூ ஆகிறது, ட்ராவல் பண்ணுறது. ஸோ பாடியை தான் நம்மளால் பார்க்க முடியும். பாடிக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் இன்விசிபிள். அப்போது அது இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் என்ன பண்ணுறது, ட்ராவல் பண்ணி இன்னொரு ஸ்தூல சரீரத்தை அது எடுத்துக்கிறது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் நெக்ஸ்ட் பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் நிறைய புண்ணியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல புண்ணிய சரீரம் கிடைக்கும். ஒரே பாப்பம் தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் பாப்ப சரீரம் அதுக்கு கிடைக்கும். இல்லை ரெண்டும் இருந்ததுன்னா, பாப்பம் அண்ட் புண்ணியம் மிக்சர் இருந்ததுன்னா என்ன சரீரம் கிடைக்கும், மனுஷ்ய ஜென்மம் கிடைக்கும். இப்போ மனுஷ்ய ஜென்மம் நமக்கு ஏன் கிடச்சிருக்கு அப்படின்னா, புண்ணியம் அண்ட் பாபம் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் மெஷரில் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறது. ஸோ புண்ணியேன புண்ணியலோகம், பாப்பேன பாபலோகம், உபாபியாம் மனுஷ்யலோகம். ஸோ அந்த மாதிரி ஒரு சரீரம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, அது ட்ராவல் பண்ணுறது, சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறது. ஆத்மாவோட ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தோன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறது, எதுவுமே ஆகாது. ஏன்னா ஆத்மா எந்த சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாது. ஆத்மா எங்கேயும் இங்கேருந்து அங்கெல்லாம் அதால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன் ட்ராவல் பண்ண முடியாது, ஆல் பர்வேடிங். வெரி குட். அப்போனா என்ன தான் நடக்கிறது இங்கே, ஒரு பாடி திடீர்னு அப்பியர் ஆகிறது, திடீர்னு டிஸப்பியர் ஆகிறது, திடீர்னு அப்பியர் ஆகிறது, திடீர்னு டிஸப்பியர் ஆகுது. ஆனால் இந்த ஆத்மா அப்படியே இருக்குது. இப்படி ஒரு பழைய கட்டடத்தை இடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பழைய கட்டடத்தை இடித்து புதுசாக ஏதோ ஒன்று கட்டுறோம் அப்படின்னா, அந்த பழைய கட்டடத்துக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் அவைலபிளாக இருந்ததே, அதில் ஏதாவது சேஞ்ச் இப்போ நடக்குமா அப்படின்னா எந்த விதமான சேஞ்சும் நடக்காது. ஆனால் அந்த வெளியில் இருந்த ஸ்ட்ரக்சர் இருக்கே, அந்த ஸ்தூல ஸ்ட்ரக்சரில் இப்போ சேஞ்ச் ஆனது நடக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருந்த ஆகாசம் இருக்கே, அதுக்கு எந்த விதமான சேஞ்சும் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆகாசத்தில் கட்டடம் இருக்குது, கட்டடத்துக்குள்ளே ஆகாசம் இல்லை, ஆகாசத்தில் கட்டடம் இருக்குது. அந்த மாதிரி ஆத்மாவில் இந்த தேகங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ தேகம் வருது, தேகம் போகிறது. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த விதமான சேஞ்சும் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மனுஷ சரீரம் அப்பியர் ஆகும், டிஸப்பியர் ஆகும். பூனை சரீரம் வரும், பூனை சரீரம் போயிடும். நாய் சரீரம் வரும், நாய் சரீரம் போயிடும். ஆனால் ஆத்மா இட் ரிமைன்ஸ். ஸோ ஆத்மாவுக்கு புனர்ஜன்மாவோ புனர் மரணமோ கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபஹ ந சோஷயதி மாருதஹ. இப்போ ஆத்மா இந்த உடம்போட வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி இருந்தாலும் அதை எதாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் இந்த உடம்பு இருக்கே, அதை எதால் வேணும்னாலும் அழிக்க முடியும். இப்போ உடம்பை பஞ்சபூதத்தில் இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ்னால் நம்மளால் அழிக்க முடியும். அதில் 4 எலிமெண்ட்ஸ். அப்போ ஒரு எலிமெண்ட்னால் எதுவுமே பண்ண முடியாது.
ஆகாசம் இருக்குல்ல, அதால் உடம்பை அழிக்க முடியாது. ஏன்னா ஆகாசத்தினால எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியாது. அப்போ பாக்கி 4 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 4 எலிமெண்ட்ஸ்னாலையும் இந்த உடம்பை அழிக்க முடியும். இப்போ இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, கத்தி, அருவாள், வாட்டெவர், அதெல்லாம் வந்து எந்த பூதத்தை சேர்ந்தது? பிருத்திவியை சேர்ந்தது. அதில் எந்த தானே பண்ணுறா இல்லையா? பிருத்திவியில் கிடைக்கிற ஒரு எலிமெண்ட்டை வச்சு தான், ஒரு இதை வச்சு தான் கத்தி காப்பட்டாலாம் பண்ணுறாள்ல, அது வந்து பிருத்திவி எலிமெண்ட்னால ஆக்கப்பட்டது. அதால் இந்த உடம்பை அஃபெக்ட் பண்ண முடியுமா? அழிக்க முடியுமானா அழிக்க முடியும். ஜலத்தினால உடம்பை அழிக்க முடியுமா? ஜலமும் உடம்பை அழிக்கும். நெருப்புனால உடம்பை எரிக்க முடியும். காற்றுனால உடம்பை ஒலர பண்ண முடியும். அதாவது ட்ரை பண்ணிடும். டீஹைட்ரேஷன்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எதனால் நடக்கிறது? வாயுனால் நடக்கிறது. ஓவராக டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா யூ ஆர் கான். இந்த உடம்புனால வந்து இருக்க முடியாது. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ்னால உடம்பை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி இந்த 4 எலிமெண்ட்ஸ்னால ஆத்மாவை ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆத்மாவை டச்சே பண்ண முடியாது. 4 எலிமெண்ட்ஸ்னால ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். சஸ்திராணி ஏனம் ந சிந்தந்தி. சஸ்திரங்கள்னால ஆத்மாவை கட் பண்ண முடியாது. சிந்தந்தினா கட் பண்ணுறது. ந சிந்தந்தி, கட் பண்ண முடியாது. சஸ்திராணிங்கிறது பூமியை குறிக்கிறது. பாவகா ஏனம் ந தஹதி. பாவகா அப்படின்னா ஃபயர், நெருப்பு. நெருப்பால் ஆத்மாவை எரிக்க முடியாது. ந தஹதி. ஆபகா ஏனம் ந கிளேதயந்தி. ஆபகானா ஜலம். நீரால் ஆத்மாவை நனைக்க முடியாது. ஃபைனலாக மாருதா ந சோஷயதி. வாயுனால் ஆத்மாவை ட்ரை பண்ண முடியாது, ஒலர செய்ய முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட விஷயம். 4 எலிமெண்ட்ஸ்னாலையும் ஆத்மாவை டச் பண்ண முடியாது, அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 24. अच्छेद्योयमदाह्योऽयम् अक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्तानुः अचलोऽयं सनातनः. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய ஃபஸ்ட்டு லைன் வந்து போன ஸ்லோகத்தோடைய ரெப்படிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அச்சேத்யா அப்படின்னா ஆத்மாவை வெப்பன்ஸுனால் கட் பண்ண முடியாது. அதாஹ்ய ஆத்மாவை எரிக்க முடியாது. அக்லேத்ய ஆத்மாவை நனைக்க முடியாது. அப்புறம் அசோஷ்ய ஆத்மாவை உலர்த்த முடியாது. ஏன்னா ஆத்மாவோட நேச்சர் எப்படிப்பட்டது? நித்யஹா, அது அழியாதது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு சாகா நிலை ஏற்படுறதா, இல்லை ஆல்ரெடி நான் வந்து அழிவே இல்லாத ஆத்மாவா? ஆல்ரெடி ஆத்மா அழிவே இல்லாதது. அந்த விஷயத்தை நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிறதுனால அப்படியே நான் அழியாமல் இருக்க போகிறதில்ல. தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நான் அழிய போகிறது இல்லை. நமக்கு தெரிஞ்சுடுத்து, அவ்வளோதான். ஸோ நித்யஹா வந்து என்னோட வெரி நேச்சர். இப்போ நம்ம எல்லாருடைய ஆசையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழியாமல் அப்படியே இருந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நாளைக்கே நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னா ஒத்துக்க முடியறதா நம்மளோட மனசுனால? அதை ஐயோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோன்றதில்ல. 99 இயர்ஸ் பாட்டியோ தாத்தா கிட்டேயோ கூட கேட்டேன்னா என்ன சொல்லுவா? ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் இருந்துட்டா நல்லா இருக்கும். அப்போ நமக்கு என்ன பிடிக்க மாட்டேங்கிறது? அழிவு நமக்கு வந்து பிடிக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு வழியில் நாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணுவா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் இந்த பேர குழந்தைக்கோ பேத்திக்கோ வந்து
தன்னோட பேரை தாத்தாவோட பேரை வந்து வச்சுடுவாள். இந்த உடம்பு இல்லைன்னா என்ன, நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ஃபேமிலியில் வந்து கண்டினியூ ஆகணும். அப்புறம் வீடு முழுக்க ஃபோட்டோ, அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு வச்சுப்பால, அதுக்கப்புறம் தான் அதை தூக்கி போடுவா. ஒரு 2 ஜென்ரேஷனுக்காவது எப்படியாவது நாம் வந்து இந்த வீட்டில் கண்டினியூ பண்ணி இருந்துடணும் அப்படின்னு சொல்லி, இல்லைனா அதை ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு தன்னோட பேரை வச்சு காலங்காலமாக அந்த ட்ரஸ்ட்டில் என்னோடய பேர் நிலச்சி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன் நம்மளால் வந்து அழிவை ஒத்துக்க முடியல? ஏன்னா இட் இஸ் நாட் மை நேச்சர். என்னோடய நேச்சர் என்னது? அழிவே இல்லாதது தான் என்னுடைய நேச்சர். அதனால் அழியிற ஒரு விஷயத்தை என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இப்போது யாராவது வந்து சந்தோஷமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக இருந்தால் அதை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. இதே யாராவது துக்கமாக இருந்தால் அது நம்மளால் ஒத்துக்க முடியறதா? உடனே போய் என்ன கேட்குறோம், ஏன் நீ வந்து இவ்வளோ சோகமாக இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லு. உடனே அவளை வந்து அந்த கன்சோல் பண்ணி அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம்ல. ஏன்? ஏன்னா நான் துக்க ஸ்வரூபம் கிடையாது, ஆனந்த ஸ்வரூபம். எனக்கு வந்து எது அன்நேச்சுரலாக இருக்கோ அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சாகிறத எல்லாரும் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறா? மார்டாலிட்டி என்னோட நேச்சர் இல்லை. ஸோ நான் நித்யஹா, அதனால ஸ்தானுஹூ, ஸ்தானுஹூன்னா சேஞ்ச்லெஸ். டைம்னால் என்ன ஒன்றும் பண்ணவே முடியாது, டைம்னால் எந்த விதமான சேஞ்சையும் எனக்கு ஏற்படுத்த முடியாது. நான் நித்யஹா அப்படின்னு சொன்னால் டைம் கெனாட் பிரிங் அவுட் எனி சேஞ்ச், அதனால ஸ்தானுஹு. அதுக்கப்புறம் என்னது? அச்சலஹா. அச்சலஹா அப்படின்னா அகெயின் எனக்கு வந்து மூவ்மெண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. சேஞ்ச் நடந்தால் தானே ஏதாவது ஒரு மூமெண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் நான் மூமெண்ட் எனக்கு மூமெண்ட் கிடையாது. அச்சலஹா. எந்த ஒரு பொருள் மூவ் ஆகும் அப்படின்னா எதுக்கு பவுண்ட்ரி இருக்கோ அதுக்கு மூமெண்ட் வந்து பாசிபிள். ஆனால் எனக்கு பவுண்ட்ரியே இல்லாததுனால எனக்கு மூமெண்ட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் அச்சலஹா. அப்புறம் என்னது? இப்போ வந்து நான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல நான் மூவ் பண்ணுறது இல்லை, நான் அழியறது இல்லை அப்படிலாம் சொன்னால் அந்த நான்கிற வார்த்தையில் கரெக்டாக எதை போட்டுக்கணும்? இப்போ நம்ம ஆத்மாவை போட்டுக்கணும். நானுக்கு கீழே இந்த பாடியை போட்டுண்டு நான் அழியறதே இல்லைன்னா ஒரு நாளைக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. ஏன்னா பாடியை நீங்கள் அது கீழே போட்டுன்ட்டு பாடி டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். அப்போ அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக நாம் வந்து இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னது? ஆத்மா சனாதனஹா அப்படின்னா எவர் ஃப்ரெஷ், எப்போவும் புதுசாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய தர்மத்துக்கு என்ன பேர்? சனாதன தர்மம். நம்மளுடைய ஹிந்துயிசம் எடுத்துட்டேன்னா 2 டாபிக் தான், ஒன்று தர்மா, இன்னொன்று பிரம்மா. பிரம்மா இல்லை பிரம்ம ஆர் ஞான அப்படின்னு வச்சுக்கலாம். அது பூர்வ பாகம், வேதத்தினுடைய பூர்வ பாகம் வந்து தர்மத்தை பற்றி பேசுறது, வேதத்தினுடைய அந்த பாகம் பிரம்மனை பற்றி பேசுறது ஆர் ஞானத்தை பற்றி பேசுறது. இது 2ம் எப்பவும் மாறாதது. தர்மமும் மாறாது, ஞானமும் மாறாது. இப்போ தர்மம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பொய் சொல்லக்கூடாது, இது ஒரு வேல்யூ இல்லையா? இது வந்து ஒரு தர்மம், எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு தர்மம். இது வந்து எந்த யுகத்துக்கு உகந்த தர்மம்? இது எனி டைம் இந்த வேல்யூவை நாம் அப்ஹோல்டு பண்ணணும். அப்போ நான் என்கிட்ட வேறு யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தேன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? நான் பொய் சொல்லக்கூடாது. இதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தர்மா. எனக்கு அடுத்தவா என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் அடுத்தவாளுக்கு பண்ணாமல் இருக்கணும். எனக்கு அடுத்தவா என்ன பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதை
நான் அடுத்த வாளுக்கு பண்ணணும். இது வந்து ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தர்மா. இது எந்த காலத்தில் மாறும்? எந்த காலத்திலையும் இது மாறவே மாறாது. அப்போ சனாதனத்தை அழிக்க முடியுமா அப்படின்னா சனாதனத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அது பிறக்கவே இல்லை. அதுக்கு வந்து பிகினிங்கும் இல்லை, அதுக்கு எண்டும் இல்லை. அதனால் அதை யாராலையும் வந்து அழிக்க முடியாது. இப்போ பிரம்மன் வந்து சனாதனகா, ஆத்மா வந்து சனாதனகா அப்படின்னு சொன்னால் திரேதா யுகத்தில் அது சின்னதாகவும் கலியுகத்தில் அது மாறி இப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயமாகவும் மாறி போயிடுத்தானா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆத்மா இல்லை. அது சேஞ்ச் லெஸ், நித்யகா, நிர்விகாரகா. அதனால் அதை அழிக்கவும் முடியாது. இன்றைக்கும் அது வேலிட் அப்படின்னு அர்த்தம். சனாதனகானா இன்றைக்கும் அது வேலிட், என்றைக்கும் அது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கீதாவை இப்போ நாம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வேலிடாக இருந்தால் இன்றைக்கும் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நம்மளால் வந்து ஃபாலோ பண்ண முடியறது, புரிஞ்சிக்க முடியறது, அசிமிலேட் பண்ண முடியறது இல்லையா? அதனால அதுக்கு பேர் சனாதனகா. இப்போ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்கே, நீங்கள் வந்து சப்போஸ் 90s ஸ்கூல் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த ஃபிசிக்ஸ்னால்? நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக எத்தனையோ விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, அதில் மாறிகிட்டே இருக்கு. ஆனால் தர்மமும் மாறாது, ஞானமும் மாறாது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.